மாவட்ட செயலாளர்களை நேர்காணல் செய்ய பனையூர் அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தந்தார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவரிடம் கேட்போம். தாயுமானவன், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக உள்ள நிலையில் இந்த நேர்காணல் தொடர்பாக பனையூர் அலுவலகத்திற்கு கட்சியினுடைய தலைவர் விஜய் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேர்காணலுக்காக? தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? விரிவாக விவரிங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியிட இருக்கிறார் கட்சியினுடைய தலைவர் விஜய். இதற்காக பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கான நேர்காணல் என்பது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா என்பது வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையே பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை தேர்வு செய்திட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த மட்டில் நிர்வாக ரீதியாக முதல்ல 100 மாவட்டங்களாக பிரிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து நிர்வாகிகளிடையே நிலவக்கூடிய கடும் போட்டியின் காரணமாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்டமாக மொத்தம் இருக்கக்கூடிய 120 மாவட்ட செயலாளர்கள்ல 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர்கள் வீதம் அரியலூர், கடலூர், கரூர், நாமக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கோவை, சேலம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 19 மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் என்பது வழங்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் 2வது கட்டமாக பனையூர் அலுவலகத்தில் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை தனித்தனியே சந்தித்து நேர்காணலை நடத்திய பின் தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்களை விஜய் வழங்க இருக்கிறார். இன்று சென்னை மேற்கு, சென்னை கிழக்கு, சென்னை புறநகர், அதேபோல் சேலம், தருமபுரி, செங்கல்பட்டு உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் இந்த 120 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலையும் வெளியிடுவதற்கு கட்சியின் தலைமை முடிவு செய்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 14 மாவட்ட பதவிகளுக்கான பட்டியலும் தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 2வது கட்டமான இன்று மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கழக இணை செயலாளர்கள், பொருளாளர்கள், 2 துணை செயலாளர்கள், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என 15 பேர் மாவட்ட பதவிகளுக்கு 2வது கட்டமாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஒரு உற்சாக வரவேற்பை அளித்திருந்தார்கள். இதனிடையேதான் தற்போது நேர்காணல் என்பது துவங்கி இருக்கிறது. நேர்காணல் நிறைவு பெற்ற பிறகாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் சான்றிதழை வழங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்று முக்கியமான அறிவிப்பும் வெளியாக அதிக வாய்ப்பிருப்பதாகவும் பேசப்படுகிறது. குறிப்பா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் வியூகம் வகுக்குவதற்காக ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துடன் பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமது தந்தி தொலைக்காட்சியில் செய்தி என்பது வெளியிட்டிருந்தோம். விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் பணியாற்றக்கூடிய பணி பொறுப்பை மேற்கொள்ள அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாக அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை விஜய் அவர்கள் உறுதிப்படுத்துவார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.